இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது டே 3க்கான மெனு. இன்னைக்கு ஹோல் டே என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு நாளுக்கான சமையல் என்ன பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். ஸோ அவங்களுக்காக ஈஸியாக செய்யக்கூடியது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னது, மதியானத்துக்கு லஞ்சுக்கு என்ன கொடுத்து விடலாம், நைட்டு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நார்மலாக நான் செய்யக்கூடிய இட்லியும் சாம்பார் தான். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ரெசிபி உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ காலையில் எப்படியும் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போங்க. ஸ்கூலுக்கு கொடுத்து விடக்கூடிய ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால பச்சை பயிர் சுண்டல் இன்னைக்கு கொடுத்து விடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை ஒரு கப் அளவுக்கு நைட்டே நல்லா ஊற வச்சிடுறேன். நைட் நல்லா அலசிட்டு ஊற வச்சிடுங்க. மறுநாள் காலையில் அதை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே குக் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, நம்ம எந்த அளவுக்கு பச்சை பயிர் போட்டிருக்கோமோ அதுக்கும் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும். நிறைய விட்டிங்கன்னா பச்சை பயிர் குழஞ்சிடும். அதுமாரி நிறைய விசிலும் வைக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு விசில் வச்சுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை தாளித்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, காஞ்ச வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற அந்த சுண்டலையும் பச்சை பயிரையும் இதோடு சேர்த்து கொஞ்சமாக தான் நம்ம பயிரில் உப்பு போட்டோம். இப்போ தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு துருவின தேங்காவை இதோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பிள்ளைங்களுக்கு காலையில் கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக போட்டுட்டு விருப்பப்பட்டால் சில பேர் அதில் எலுமிச்சை பழம் ஒரு 2 ட்ராப் மட்டும் விடலாம். இதில் நான் சேர்க்கலை. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டுடலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இதை காலையில் நீங்கள் ஸ்நாக்ஸாவோ அல்லது ஈவினிங் குழந்தைங்க வந்த உடனேயும் சுண்டலாவோ செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அடுத்ததாக நம்ம குழந்தைங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்றதை பார்ப்போம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி கீரை சாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கீரை சாதம், சிறுகீரையில் எப்படி சாதம் பண்ண போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ மண் சட்டியில் அல்லது சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் சீரகம், அப்புறம் பூண்டு 2 பல் பூண்டு போட்டுட்டு அதுக்கு பொடிசாக நறுக்கி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் காலையில் சில பேருக்கு உரிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படி உள்ளவங்க நீங்கள் முத நாள் நைட்டே என்ன பண்ணுங்கள், உரித்து முழுசாக வச்சுருங்க. காலையில் கட் பண்ணுங்கள். நைட்டே கட் பண்ணி வைக்க வேண்டாம், காலையில் கட் பண்ணிங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் அலசி வச்சுருக்கிற சிறுகீரையை போடுறோம். காம்போடு சேர்த்துக்குங்க. வெறும் கீரையை மட்டும் நம்ம பிசைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. அதனால 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். அந்த தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி, வேக வச்ச தண்ணி இருக்கு பாருங்க, பருப்பு தண்ணியை கீழே ஊற்றாம இந்த பருப்பு கீரையோட போட்டு கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் கீரை வதங்கிடும். தேவையான அளவுக்கு காரம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. காரம்ன்றது நான் சாம்பார் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காஞ்ச வத்தல் மட்டும் சேர்த்துக்கலாம். கீரை பாதிக்கு மேலே வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கக்கூடிய, அதாவது வேக வச்சிருந்த பருப்பை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பருப்போட சத்துக்களும் நமக்கு குழந்தைங்களுக்கு புரோட்டீன் அது நிறைய சேரும். ஸோ இதில் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு. இப்போ கடைசியாக தான் நம்ம உப்பு போடணும். சாதத்தில் உங்களுக்கு உப்பு இருந்துச்சுன்னா இதோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டால் போதும். ஸோ இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்ப்போம். இப்போ நல்லா கலந்துட்டிங்கன்னா சுவையான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன சைட் டிஷ் அப்படின்றத அடுத்ததாக பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி நம்ம பலாக்கொட்டை காய் பண்ண போகிறோம். இப்போ கடாயில் காஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தாளிப்புக்கு கடுகு, சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுடுங்க. தாளிப்பு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதில் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் 1 சேர்க்குறோம்.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு வாசனைக்காக சேர்க்குறோம். அதில் அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளி, அதோட மஞ்சத்தூள், கறி மசாலா பவுடர், நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த கறி மசாலா பவுடர் உங்கள் கார தேவைக்கு இதில் சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவுக்கு. பலாக்கொட்டையை வேக வச்சுட்டு அந்த மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போது கீரை சாதத்துக்கு பலாக்கொட்டை காய் அந்த மாதிரி சீசன் டைம்லன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு சீசன் இல்லை அப்படின்னா வாழைக்காய் வறுவலோ அல்லது முட்டைக்கோஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாவது சேர்த்து கொடுங்க. பலாக்கொட்டை ஏற்கனவே வெந்துருச்சு. அதனால நம்ம கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் அடுப்பில் வேக வைங்க. எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர பதத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சுவையான பலாக்கொட்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பால் குடிக்காத குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக சத்துக்கள் நிறைந்த பேரிச்சம்பழம் மில்க்ஷேக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 1 கப் காய்ச்சின பால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதுக்கு 3 பேரிச்சம்பழம் விதைகளை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பிளெண்டரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பால் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துடுங்க. பிறகு மீதி பாலை அதில் ஊற்றி தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துங்க. காலையில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம சீனியை விட சர்க்கரை சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் சரி, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களும் சரி, இந்த மாதிரி காலையில் முழிச்சோன்னு வெறும் பாலோ அல்லது காஃபி, டீ அந்த மாதிரி குடிக்காம எனர்ஜியாக குடிச்சிட்டு போனால் அன்னைக்கு ஃபுல்லாகவே தேவையான அளவுக்கு சத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாரத்துக்கு 3 நாள் இந்த மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கான டின்னராக நம்ம ஓட்ஸ் ரவா இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு ஓட்ஸ் 1 கப்பு, ரவை 1/2 கப்பு, சோடா உப்பு 1/2 டீஸ்பூன், தயிர் 1 கப்பு, உப்பு தேவையான அளவுக்கு, துருவின கேரட் 1, அது விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில். இப்போ முதல்ல நம்ம ஓட்ஸை வறுத்து எடுத்துடணும். அது வறுக்கிறது நார்மலாக அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனும், கொஞ்சம் சூடு இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அதை வறுத்துட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அது கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இது 2த்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா தாளிச்சிடுங்க. இதோட பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு இருந்தால் போதும், அதையும் சேர்த்துட்டு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையும் வறுத்து எடுத்துருவோம். வறுத்துட்டு இதை நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுங்க. ஓட்ஸு ஆறுனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில் நல்லா தூள் செஞ்சுட்டு அதையும் நம்ம இந்த ரவையோடு சேர்த்துருங்க. தயிரையும் எடுத்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ அதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணும். விருப்பப்பட்ட காய்கறிகள் அப்படின்றதுனால இதில் கேரட் மட்டும் நான் இதில் சேர்த்துருக்கேன். உப்பு, சோடா உப்பு எல்லாத்தையும் நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. எண்ணெய் தடவுன இட்லி தட்டில் ஊற்றி வச்சுட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சுவையான ரவை இட்லி டின்னருக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி சட்னியோ இல்லை சாம்பார் எது இருக்குதோ நீங்கள் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதியை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.